குருவத்தூர் ரிசார்ட்டில் தங்கியிருந்த எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் 3 கோடி ரூபாயும் 3 கிலோ தங்கமும் கொடுக்கப்பட்டுள்ளதாக நத்தம் விஸ்வநாதன் சமீபத்தில் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். இது தொடர்பாக மத்திய அரசின் வருமான வரித்துறை விசாரணை செய்ததில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெருக்கமான ஜுவல்லரியாக இருக்கக்கூடிய கீர்த்திலால் ஜுவல்லரியில் இருந்து 500 கிலோ தங்கம் 121 அதிமுக எம்எல்ஏக்களின் வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கீர்த்திலால் நகைக்கடையின் உரிமையாளரை விசாரணைக்கு அழைத்தது வருமான வரித்துறை. ஏற்கனவே வருமான வரித்துறையின் வழக்குகளில் சிக்கியுள்ளதால் உண்மையை ஒப்புக்கொண்டார் கீர்த்திலால் உரிமையாளர். 22 கேரட் மதிப்புள்ள 500 கிலோ தங்கத்தை, அதாவது இன்றைய மதிப்புப்படி 142 கோடி ரூபாய்க்கும் மேல், அதை 121 எம்எல்ஏக்களுக்கும் கொடுத்துள்ளார்கள். ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் அவர்களின் வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துள்ளார்கள். இந்த தங்கத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திலும் 400 சவரன் நகை செய்து கொள்ளலாம். மேலும் அவர் விசாரணையில் தெரிவித்துள்ளது, அவருக்கு வந்து சேர வேண்டிய அந்த 142 கோடி ரூபாயை அதிமுக தலைமை இன்னும் தரவில்லை என்று விசாரணையில் கூறியுள்ளார். அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட வருமான வரித்துறையினர் இந்த 500 கிலோ தங்கத்திற்கு யார் பணம் கொடுக்கிறார்கள் என்பதை தெரிவுபடுத்த வேண்டும் என்ற கட்டளையுடன் அவரை அனுப்பி வைத்துள்ளார்கள். ரகசியமாக நடந்த இந்த விசாரணை தற்போது வெளிச்சத்துக்கு வர துவங்கியுள்ளதால் அதிமுக வட்டாரத்தில் சிறிய பரபரப்பு நிலவி வருகிறது.